எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தாட்ஸ் விசஸ் திங்கிங், அதாவது எண்ணங்கள் மற்றும் சிந்தனையை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, நமக்கு ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான எண்ணங்கள் நம்ம மனசில் வந்துட்டு போகும். ஸோ நிறைய எண்ணங்கள் இருக்கும். திடீர்னு இப்போ நீங்கள் காரில் போகிற மாதிரி எண்ணம் இருக்கும், திடீர்னு யார்கிட்டோ கோவமாக பேசுகிற மாதிரி எண்ணம், திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் திடீர்னு ஏதோ ஒரு ஹோட்டலில் நிறைய சூப்பரான சாப்பாடெலாம் சாப்பிட்ருக்க மாதிரி ஒரு எண்ணம் வரும். ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் அப்படின்றது நமக்கு அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வேலை பார்த்துட்டே இருக்கும்போது ஏதாவது ஒன்று மைண்டுக்குள்ளே அப்படியே வந்துகிட்டே போகும். ஸோ இந்த எண்ணம் பார்த்தீங்கன்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது நெகட்டிவாக வரும், பாசிட்டிவாக வரும், நியூட்ரலாகவும் வரும். ஸோ இதை நம்ம நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. நான் சொல்லக்கூடிய எண்ணங்கள், தாட்ஸுன்றது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. இப்போ திங்கிங் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக சிந்திச்சிட்டே இருப்போம். இப்போ நமக்கு இப்போ கெரியரில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணோம், அதை பற்றி நம்ம ரொம்ப டீப்பாக யோசிக்கிறோம் பார்த்தீங்களா. அது பாசிட்டிவாக இம்பேக்டாக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் இம்பேக்டாக இருந்தாலுமே சரி, இந்த திங்கிங் அதாவது சிந்தனை எப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ நம்ம மைண்டுக்குள்ளே அதை போட்டு அந்த விஷயத்தை ரொம்ப சிந்திச்சுட்டே இருப்போம். பாசிட்டிவாக இருந்தாலுமே நெகட்டிவாக இருந்தாலுமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயந்தான் இந்த திங்கிங், அதாவது சிந்தனைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு எப்படின்னு நான் விளக்குறேன். இந்த ஸ்க்ரீனில் பாருங்களேன். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு தாட்ஸ், எண்ணங்கள், ரெண்டாவது திங்கிங் அதாவது சிந்தனை, மூணாவது பார்த்தீங்கன்னா ஆக்ஷன். அதாவது அந்த திங்கிங் பண்ணுறோம்ல, அதுக்கு ஈக்குவல்ட்டாக நம்ம ஒரு ஆக்ஷன் பிளான் பண்ணுவோம். அந்த ஆக்ஷன் பிளானோட விளைவு தான் நமக்கு ரிசல்ட்டாக காட்டும். ஸோ இதான் நான் பார் டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இதை நீங்கள் எப்படி கற்பனை பண்ணிக்கலாம்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு கத்தி பார்க்குறீங்க ஒரு இடத்துல. ஸோ ஒரு பெரிய கத்தி பார்க்குறீங்க. இப்போ அந்த கத்தியை பார்த்த உடனே நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். ஒரு சில பேர் என்ன நினைப்போம், அந்த கத்தி எடுத்து நம்ம காய்கறி வெட்டலாம், இல்லை வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸோ இல்லை ஏதாவது நம்ம வெட்டலாம். சில பேர் என்ன பண்ணுவோன்னா, அந்த கத்தி வச்சு யாரையாவது கொலை பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு எண்ணம் வரும். இப்போ அந்த எண்ணம் என்ன ஆகும்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு எண்ணம் அப்படியே அதை திங்கிங்காக மாற்றுவோம். ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்க என்ன ஆகும்னா, நம்ம ஆழமாக அதை பற்றி சிந்திக்கும்போது அதான் சிந்தனைக்குள்ளே வந்துடும். இப்போது நம்ம எதை பற்றி சிந்திப்போம் அப்படின்னா, ஒரு ஆளை வெட்டணும் அப்படின்னு நம்ம ரொம்ப நாள் நமக்கு அந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குது. அது அப்படியே அதை பற்றி நினச்சா சிந்தனையாக மாற்றி என்ன பண்ணுறோம், அதை சிந்திக்கும் போது தான் ஆக்ஷன் பிளான் தோணும். என்ன பண்ணணும்னா, சரி எப்படி அவனை வெட்டுறது, அவன் வீட்டில் வச்சு அவனை வெட்டலாமா, இல்லை ரோட்டுக்கு வரும்போது வெட்டலாமா, இல்லை அவனை வெட்டினா நமக்கு என்ன நடக்கும், நம்ம கோர்ட்டுக்கு போகணும், நம்மளை அரெஸ்ட் பண்ணுவாங்க, நம்மளை ஜெயிலில் போடுவாங்க, இல்லை நம்ம வேணாம் அவனெல்லாம் வெட்ட வேணாம், நம்ம விட்டுடலாம் அவனை நம்ம திருந்தி போகட்டும், நம்ம அவனை பாவ மன்னிப்பு கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி நம்ம என்ன டெசிஷன் எடுக்கிறோமோ அதான் ரிசல்ட்டாக வரும். இப்போ நீங்கள் கொலை பண்ணி அவனை வெட்ட போனீங்கன்னா அதோட ரிசல்ட் நெகட்டிவ், இல்லை வேணாம் வெட்டினா அது பாசிட்டிவாக போயிடும், உங்களுக்கு அது பாசிட்டிவாக போகும். ஸோ இதுதான் நம்மளுடைய எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கான உள்ள வேறுபாடு. நீங்கள் கேட்கலாம், அது எப்படி நீ தான் சொன்னியா பல வகையான எண்ணங்கள் வரும், அது எப்படி ஒரே ஒரு எண்ணம் மட்டும் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா, சில விஷயங்கள் நம்ம ரொம்ப டீப்பாக ரொம்ப எமோஷ்னலாக நம்ம ஒரு விஷயத்தை யோசிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு எண்ணம் மட்டும் தான் நம்ம சுற்றி ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த எண்ணம் அப்படியே சிந்தனைக்குள்ளே வந்துடும். எப்போ ஒரு எண்ணம் நல்லா நோட் பண்ணுங்கள், எப்போ ஒரு எண்ணம் சிந்தனைக்குள்ளே வந்துருச்சுன்னா அதுக்கான ஆக்ஷன் பிளான் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப டவுனாக இருக்கீங்க, நிறைய கடன் இருக்குது, அதை எப்படி அடைக்கலான்றது எப்படின்னா, அந்த சிந்தனை உங்களை அந்த தாட் உங்களை தூங்க விடக்கூடாது. எப்போ அந்த எண்ணங்கள் சிந்தனைக்குள்ளே வருதோ உங்களுக்கான நிறைய ஆக்ஷன் ஸ்டெப் தெரிய ஆரம்பிக்கும். சரி, இந்த பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு இதை முடிக்கலாம், அதை முடிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய ஆக்ஷன் ஸ்டெப்பு காட்ட ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா, எண்ணங்களில் மட்டும் வாழ்க்கை இருக்கக்கூடாது, அது சிந்தனைகளை கொண்டு அந்த சிந்தனை மூலயமா நம்ம ஆக்ஷன் பிளான்ஸ் எடுத்து அந்த ஆக்ஷன் பிளான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதான் எண்ணம் போல் வாழ்க்கைன்றது என்ன காரணம்னா, நீங்கள் எந்த எண்ணத்தை ரொம்ப நாளாக எண்ணிகிட்டே இருக்கீங்களோ அந்த எண்ணம் சிந்தனையாக மாறி, சிந்தனை செயலாக மாறி, செயல் உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டாக காட்டும். ஸோ இதுதான் உண்மை. ஸோ இன்றைக்கான வீடியோ இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதுக்கு சொல்யூஷன் தரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.